தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு அன்புமணி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். அன்புமணியினுடைய இந்த கண்டனம் தொடர்பான முழுமையான விவரம். சரிதா, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக வழக்கமாக நடைபெறும் ஒரு தேர்வை கூட சரியாக நடத்த முடியாதா என்று இந்த கண்டன பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசில் சார் பதிவாளர், துணை வணிக வரி அதிகாரி, தொழில் நல ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான குரூப் 2 தேர்வு இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது. 828 பணியிடங்களுக்கான அந்த தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. இன்று காலை மாலை என இருவேளையும் இந்த தேர்வு நடத்தப்பட இருந்த நிலையிலே இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதற்கு டிஎன்பிஎஸ்சி நிர்வாகத்தில் அலட்சிய செயல்பாடுகள் தான் காரணம் என்று அன்புமணி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். அதாவது தமிழ்நாடு முழுவதும் காலையிலே 9200 பேரும் மாலையிலே 9244 பேரும் இந்த தேர்வினை எழுத இருந்தார்கள். சென்னையிலே 7 மையங்கள் அமைக்கப்பட்டிருந்த நிலையில இதில் சென்னையில் மட்டும் 3200 பேர் இந்த தேர்வுகளை எழுத இருந்தார்கள். அவர்களில் 600 பேர் சென்னை நந்தனம் அரசு கல்லூரியில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாணவர்களுக்கான அந்த எக்ஸாம் ஹால் டிக்கெட்டிலே சென்னை அரும்பாக்கம் டிஜி வைஷ்ணவா கல்லூரி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. தேர்வு மையம் ஒரு இடத்திலும் மாணவர்களுக்கான ஹால் டிக்கெட்டிலே வேறொரு மையமும் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அந்த மாணவர்கள் தேர்வு தொடங்குவதற்கு சில நிமிடங்கள் முன்பாக பெரும் குளறுபடி ஏற்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். இதை கண்டித்து தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை நந்தனம் கல்லூரிக்கு அழைத்து செல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்தது. இந்த நிலையிலேதான் இந்த தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் சென்னையில் தேர்வு தொடங்காத நிலையில் கோவை உள்ளிட்ட பல மையங்களில் தேர்வு தொடங்கி 1 மணி நேரத்திற்கு பிறகுதான் ரத்து செய்யப்பட்ட செய்தி தெரிவிக்கப்பட்டது எனவும் இதனால் மாணவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி தேவையற்ற அலைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் அதிகாரிகளால் ஏற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்வு மையங்கள் மற்றும் அவற்றில் தேர்வு எழுதக்கூடிய தேர்வுகளை ஒதுக்கீடு செய்வதை டிஎன்பிஎஸ்சியில் இளநிலை உதவியாளர் நிலையில் இருக்கக்கூடிய பணியாளரே தெளிவாக செய்ய முடியும். ஆனால் டிஎன்பிஎஸ்சி தலைவர், செயலாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி என 3 IAS அதிகாரிகளும் 6 உறுப்பினர்களும் மேற்பார்வையிட்டும் கூட இவ்வளவு குளறுபடிகள் ஏன் நடைபெற்றது? டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் இந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது என்று அன்புமணி காட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். சாதாரணமாக நடத்தப்படக்கூடிய ஒரு போட்டித் தேர்வை கூட நடத்துவதற்கு போதுமான ஏற்பாடுகள் இல்லையா? திமுக அரசு இவ்வாறுதான் செயல்பட்டு வருகிறதா எனவும் அவர் கடுமையாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.